ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி பூஜைக்கு நான் வாங்கின ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸு. இதை உங்களுக்கு காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா வாங்குறவங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அண்ட் இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பிஃபோராக ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் வரலட்சுமி பூஜைக்கு ஷாப்பிங் சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கடை அப்படின்றத நேம் மென்ஷன் பண்ணி நிறைய ப்ரைஸோடு சொல்லியிருப்பேன். இப்போ நான் எவ்வளோ வாங்கியிருக்கிறேன், என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பற்றி சொல்கிறேன். தென் பூஜை சாமான் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பூஜைக்கு சாம்பிராணி, பத்தி அண்டு பஞ்சகாவிய விளக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க ஒரு ஐடியாக்காகவும் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு இதை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் ப்ரைஸ் வித்து சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை வீடியோஸ் பற்றி தான் நம்ம அடுத்த கம்மிங் நம்ம போட போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வரலட்சுமி பூஜை எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வருது, வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி தான் வரலட்சுமி பூஜை. இதை நிறைய பேர் வீடுங்களில் வழிபடுவாங்க. லாஸ்ட் இயர் நிறைய டவுட் கேட்டாங்க. அந்த டவுட்டு தென் பார்த்திங்கன்னா நான் வருஷமானா எப்படி உங்களுக்கு கிளியராக செக்லிஸ்ட்டோடு சொல்லணும், அதெல்லாம் அப்கமிங்கில் சொல்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மங்களகரமாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வளையல் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது வளையல் பார்த்திங்கன்னா பஞ்ச் ஆஃப் வளையல். இது ஒரு 13 டசன் இருக்கும். இந்த வளையல் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 250. இது நான் ஹோல்சேலாக பாரிஸில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வரலட்சுமி பூஜைக்கு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கணும், வளகாப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே டெசனே 30லேருந்து 40 ருபீஸ் வரைக்குமே டெசன் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஹோல்சேலாக எடுக்கும் போது நல்ல லாபமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கவரே ஓப்பன் பண்ணி நீங்களே பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு நல்லா ரிங் ரோல் அவங்க உள்ளே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது கலடவே கலடாது. நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலட்டிங்கன்னா மொத்தமாக நமக்கு அப்படியே ஓப்பன் ஆகி வரும். நம்ம எத்தனை டசன் கொடுக்க போகிறோமோ, எத்தனை பேருக்கு அப்படின்ற நம்ம ஸ்பிட்டப் பண்ணி பிரிச்சுக்கலாம். இது என்ன கேட்டால் நல்லா ஒர்த்து தான். 250 ருபீஸ்க்கு ஒரு 13 டசன் வரும்போது நல்ல ஆப்ஷன். இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது. நான் இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷாப்பிங் வீடியோஸ்லேயும் போட்டிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, நான் இந்த க்ரீன், ரெட்டு, இந்த மெரூன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வளையல் கொடுக்குறேன். இது வரலட்சுமி நமக்கு கண்டிப்பாக கண்ணாடி வளையல் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக கண்ணாடி வளையல் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா கண்ணாடி லக்ஷ்மியோடைய அம்சம் அப்படின்றவாங்க. அதனால் கண்ணாடி வளையல் போடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை கொடுக்குறோம். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த கோனு. இது பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு 12 இருக்கும் பீஸு. இது ஹோல்சேல் வாங்கும்போது நமக்கு நல்ல லாபம். இது எனக்கு 60 to 80 தான் கொடுத்தாங்க. நம்ம ஒரு பீஸ் எடுத்தாவே 10 ருபீஸ் பக்கம் வரும். இதுமாதிரி ஹோல்சேலாக எடுக்கும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிஸு அந்த மாதிரிலாம் போய் எடுத்திங்கன்னா ஒரு 2-3 பேராக 2-3 பாக்ஸாக எடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு அவங்க குறைச்சி கூட தர வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அது மாதிரி வாங்கும்போது நமக்கு வீட்லேயும் பிரித்து எடுத்துக்குவோம். எப்படின்னா அது மாதிரி தான் நான், என் சிஸ்டர், என் கசன் அது மாதிரிலாம் சொல்லிட்டு பிரித்து கொஞ்சம் டசனாக வாங்கிட்டு அதை நாங்கள் பிரித்து எங்களுக்கு எடுத்துக்கிட்டோம். இது செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோனு. இந்த மாதிரி சீப்பு தான் இருக்குது. இது நாங்கள் இன்னும் 2-3 டசன் கூட வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். நானும் என் சிஸ்டர்ஸ்லாம் பிரிச்சுக்கிட்டோம். இது கோன். இது சீப்பு பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 2 இருக்குது. பார்த்திங்கன்னா 12 வருது. இது ரேட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரேட்டோடு நான் சொல்லியிருப்பேன் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 50 to 60 ருபீஸ், அதுக்கு மேலே வாங்கலை. அதுக்குள்ளே தான் வாங்கியிருந்தோம். சீப்பு இதெல்லாம் நான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காகவும் தான் நான் இதெல்லாம் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட் தான். ப்ளவுஸ் பிட் நம்ம கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க போடுற மாதிரி, தச்சு போடுற மாதிரி இருக்கணும். இது அதுக்காக நான் ஒரு 2-3 வெரைட்டி காமிக்கிறேன். உங்களால் அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது மாதிரி கொடுங்க. இந்த பீஸ்லாம் பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸ் இது பண்டிலாகவே கொடுப்பாங்க. ஒரு 25 பீஸு, 30 பீஸ் அந்த மாதிரி பண்டிலாக வரும். இது காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அந்த 25 பண்டலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 700 to 800 அந்த மாதிரி காஸ்ட் வரும். இதை விட இது கொஞ்சம் குவாலிட்டி அதிகம். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சேம். ஆனால் ப்ரைஸ் என்னவோ ஒரு 100 ருபீஸ் தான் முன்ன பின்ன வருது. இது பார்த்திங்கன்னா நல்ல கிளாத். இது 2x2. இது 1 மீட்ரு பார்த்திங்கன்னா 110, 120 அந்த ரேஞ்சில் தான் விற்குது. இது 2x2. இது நார்மலாக ப்ளவுஸ் அப்படியே ஸ்டிச் பண்ணி கூட சில பேர் போடுவாங்க. அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி. இது அதை விட கொஞ்சம் அடுத்த குவாலிட்டி தான். இது பார்த்திங்கன்னா இதுவும் 2x2. ஆனால் ரேட் இதை விட இது கம்மி தான். இது பிலோ 100. இது பார்த்திங்கன்னா அபோவ் 100க்கு மேலே தான்
உங்களால் எந்த மாதிரி காஸ்ட் வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச ப்ளவுஸ் பிட் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு கொடுக்கணும். அதனால தான் உங்களுக்கு ஒரு 3-4 வெரைட்டி காமிச்சிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக. கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த மஞ்சள் கயிறு கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து அவங்க ஒரு 10 அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்ல குவாலிட்டி, இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ். இது வந்து அவங்களோட தாலிக்கு வந்து மாற்றுறதுக்கு கயிறாக கூட பயன்படுத்தலாம். இது வந்து காஸ்ட் பார்க்காம நம்ம வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த மாதிரி பேக் வந்து விற்கிது, ஸ்லாஷ் எல்லாம் விற்கிது. இது ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம கொடுக்குறது வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். இது வந்து யூஸ் பண்ணவே முடியாது, நமக்கு தெரியுது, பார்த்தாவே தெரியுது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அஃபோர்டபுள் பண்ண முடியும், நல்லாவே என்னால் வாங்கி தர முடியும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து கயிறு வாங்கி கொடுங்க. இது வந்து நல்லா திக்காக இருக்கும் அண்ட் வந்து நல்ல குவாலிட்டியான கயிறு அவங்களே சொல்லி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது வந்து இந்த கயிறு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மஞ்சள் கிழங்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அதில் வந்து மஞ்சள் அண்டு வந்து கிழங்கோடு கொடுக்கும்போது தான் அதோடைய முழு நன்மையும் அதில் இருக்குது. இந்த மாதிரி பேக்கெட் கொடுக்கும்போது இதிலே வந்து அவங்க பாக்ஸில் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பாக்ஸ் பற்றி நான் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். அதில் வந்து எவ்வளோ குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து மஞ்சள் கயிறு வந்து சுமங்கலி கொடுக்கும்போது வந்து உங்களால் எப்படி அஃபோர்டபுள் பண்ண முடியுதோ அது மாதிரி வாங்க. கண்டிப்பாக வந்து இதுதான் வாங்கி தரணும்னு கிடையாது நான் சொல்கிறதில்ல. உங்களுக்கு வந்து 2-3 வெரைட்டி நான் காமிக்கிறேன். உங்களால் எது வந்து அஃபோர்டபுள் பண்ணி நம்மளால் வாங்கி தர முடியுதோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இந்த மஞ்சள் குங்குமல்லே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இதில் வந்து எது நம்ம வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எத்தனை வெரைட்டி காமிச்சிருக்கிறேன். மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தான் நிறைய பேர் வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் உள்ள திறந்தால் வந்து அது வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பொருள் இருக்கும். அதனால் வந்து நம்ம கொடுக்குறத வந்து நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா வந்து இதில் உள்ள திறந்து நம்ம யூஸ் பண்ணவே அது முடியாதப்போ எதுக்கு இதை வாங்கணும் அப்படின்றது. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெத்தலை பாக்கு இது மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இதிலே வந்து பிளாஸ்டிக்லேயே வருது. இதுவும் குவாலிட்டி நல்லா இல்லை. இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கோபுரம் போட்டு இந்த பேக் ஆஃப் வந்து மஞ்சள் குங்குமம் இது வந்து எங்கன்னா அவங்க வந்து டக்குன்னு எங்கன்னா வெளியே போனால் கூட வந்து பேக்கில் வந்து கேரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி, ஏன்னா மஞ்சளும் இருக்குது, குங்குமம் இருக்குது, இதை கேரி பண்ணி கூட அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. தென் பார்த்திங்கன்னா இல்லைனா இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து பிராண்டட் பாக்ஸாக நம்ம வாங்கினா உள்ளே நல்லா தான் கொடுக்குறாங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டாக வந்து இந்த வேலு, அப்புறம் தென் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோபுரம் இது மாதிரிலாம் வருது. இந்த மாதிரி குவாலிட்டியாக நம்ம வாங்கி கொடுக்கும்போது நல்லா இருக்குது. அப்படி இல்லை இதெல்லாம் எனக்கு கொடுக்க பிடிக்கல அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் இருக்கும். இதில் வந்து நல்ல குவாலிட்டியான மஞ்சள் குங்குமம் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஜிப்லாக் பண்ணி கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணணும். நம்ம கொடுக்குற பொருளை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஐட்டம் நம்ம வாங்கி கொடுக்கணும். அதனால் வந்து ஒரு 4-5 வெரைட்டி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து. இல்லைனா சப்போஸ் நீங்கள் இது மாதிரி வாங்கினா கூட இதிலேருந்து இந்த பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குகிற மஞ்சள் குங்குமத்தை வந்து இதில் வந்து பேக் பண்ணி கூட நீங்கள் வந்து நீட்டாக கூட கொடுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உங்களால் பண்ண முடிச்சுன்னா இதில் வந்து உங்களால் எப்படி வந்து உங்களால் யூஸ் பண்ணி இல்லை எந்த காம்போ உங்களால் கொடுக்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு வருஷமாக நான் கொடுக்குற ஐட்டம்ஸுங்க. இதில் வந்து உங்களுக்கு எது அஃபோர்டபுள் பண்ண முடியுதோ எது கொடுக்கும். இது வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட இஷ்டப்பட்டு தான் நம்ம கொடுக்குறது. பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் எந்த ஷாப்பில் வாங்கினேன், பாரிஸில் சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பிளேட் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிளேட் மாதிரி வாங்கியிருந்தேன். போன வருஷம் ஒரு பவுல் மாதிரி வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து எல்லா திங்ஸும் ஒரே ட்ரிப்பாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மொத்தமாக இது பெரிய பிளேட் தான், இதில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு முந்தின வருஷம் அது மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு ஃபேன்சியாக ஒரு குங்குமம் பாக்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இது வந்து பேக் வந்து ஒரு 20 ருபீஸ் வந்து ஒரு பீஸ் 20-15 ஞாபகம் எனக்கு சரியா நான் அது மாதிரி வந்து இந்த காஸ்ட் வரும். இது வந்து இதுவும் ஒரு பவுல் மாதிரி தான். இது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான். இது உள்ள வந்து நம்மளோட கொடுக்குற திங்ஸ் எல்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட கொடுக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி பாக்ஸ் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணி வாங்குறாங்க. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எந்த மாதிரி ஐட்டம் வேணால் கொடுங்க. ஆனால் இது தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாக்காக தான் காமிக்கிறேன் நான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிரர் தான். இது வந்து பேக்கெட் மிரர் மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இது பேக்கெட் மிரர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் வந்து போன வருஷம் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்தேன். இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி பேக்கெட் மிரர் கொடுக்குறேன். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்றது நான் வந்து நாம்ஸாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருள் கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் அப்படியே அந்த டசன் கணக்கு நமக்கு எத்தனை பேர் கவுண்டிங் வருமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குகிறேன். இதுவும் ஒரு கம்மி தான். இதுவும் பேக் ஆஃப் வந்து
12 அந்த மாதிரி தான் வந்து என்கிட்ட லாஸ்ட் இயர் கொஞ்சம் இருக்குது, அதையும் சரி மிக்ஸ் பண்ணி மொத்தமாக கொடுத்துடலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கிறேன். என் கசின்ஸ் அந்த மாதிரி கூட வாங்கியிருந்தாங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் இதில் வந்து பிரித்து எடுத்து அவங்கள்ட்ட கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இது வந்து பேக் ஆஃப் வந்து எனக்கு ஐடியா இல்லை, அந்த லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பிலோ 100 தான் இருக்கும் எல்லாமே சேர்த்து. அதனால் வந்து இதையும் வந்து கொடுக்குறதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூப்பிடும் போது வந்து பெரியவங்க மட்டும் வராமல் கூட வந்து இந்த கிட்ஸ் வேறு சேர்ந்து வருவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம கையில் எதனா கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து மணி வாங்கியிருக்கிறேன். நிறைய வந்து வெரைட்டி ஆஃப் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 2 in 1 மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து பீஸே 10 rupees அந்த மாதிரி தான் ஏதோ, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ரேட்டு. ஒரு மாடலில் ஒரு வெரைட்டியாக வாங்கியிருக்கிறேன். கிட்ஸ்க்காக வாங்கின வெரைட்டி ஆஃப் மணி தான் இது. ஏன்னா நிறைய மாடல் இருக்குது. சரி நான் சூஸ் பண்ணி சரி பசங்களுக்கெலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஒரு லைட் கலர், டார்க் கலர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்சேலாக வாங்கும்போது ரொம்ப சீப்பாக இருக்குதுங்க. இது வந்து இது ஒரு பீஸே வந்து ஒரு பீஸாக நம்ம வாங்கினா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 30 rupeesக்கு மேலே தான் இருக்கும். 30 rupees ஆச்சு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து அது பேக் ஆஃப் வாங்கும் போது வந்து 90 rupees தான். அது வந்து ஒரு பேக் ஆஃப் சிட்ஸ் இருக்குது, ஒரு பேக்கெட். இது மாதிரி வந்து சிட்ஸ் பண்ணி ஒரே காமன் ஒரே பேட்சாக வந்து சிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த சிட்ஸோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 90 rupees என்னவோ சம்திங் வருது. சரி இது வந்து நம்ம ஒரு 2-3 வெரைட்டியாக வாங்கிக்கிட்டு நாங்கள் பிரித்து வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து ஒரே வீட்டில் சிஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னா ஒரே மாதிரி கொடுக்கலாம். இல்லை குழந்தைங்க வந்து இதில் வந்து சைஸும் இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸு பெரிய சைஸு அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து அது மாதிரி வாங்கியிருக்கிறோம். இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த டைப்ஸ் வந்து வாங்கியிருக்குது. ஏன்னா வந்து நிறைய கலர்ஸ் போடுவாங்க குழந்தைங்க அப்படின்றதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டைப் கொடுத்தேன். சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட்லாம் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது ஒயிட். ஆனால் ரொம்ப ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்குலாம் போடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரி இந்த ஒயிட் வந்து காமனாக எல்லா ட்ரெஸ்க்குமே போட்டுக்கலாம் அந்த மாடல் ஒன்று. தென் பார்த்திங்கன்னா இந்த பேர்ல்லே வந்து கலராக கொஞ்சம் லைட் கலர்ஸ், ஏன்னா டார்க் கலர்ஸே எல்லோரும் போட மாட்டாங்களே, சரி லைட் கலர்ஸ்லேயும் கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு பேக் ஆஃப் வந்து நாங்கள் கொஞ்சம் மிக்சப் பண்ணி தான் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து கொடுக்கலாம், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம். நம்ம இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தையும் சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. அதனால் சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதுதான் யூனிகார்ன் தீம் கொண்ட வந்து ஹேர் கிளிப்ஸு. இது வந்து பேக் ஆஃப் வந்து அப்படியே இந்த ஒரு பேக் அப்படியே கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு காஸ்ட் வந்து 90 தான் நான் வாங்கியிருந்தேன். 100 பிலோ 100 தான். நம்ம ஒரு இந்த 2 பீஸ் அப்படியே வாங்கணும் அப்படின்னு நினச்சாவே வந்து காஸ்ட் அதிகம். சரி இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் இது வந்து பர்டிகுலராக அப்போ தான் என் பொண்ணுக்காக தான் வாங்கியிருந்தேன். அவள் தான் வந்து இந்த யூனிகார்ன் தீம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. சரி அவளுக்கும் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இது வாங்கிட்டோம். இது வந்து நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம தனியாக வந்து கடைகளில் வந்து ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வாங்க போனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 50 rupees ஆகிருக்கும். இது மாதிரி வாங்கும்போது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கம்மி ரேட்லேயும் கிடைக்கிறதுனால வந்து நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு கிட்ஸ் யாருனா இருக்கிறாங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாரிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கேட்குற ஐட்டம்ஸ் வந்து அவங்க எடுத்தும் கொடுப்பாங்க. கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் நான் வந்து எனக்காக வாங்கியிருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா திரி ஒரு திரிக்கும் ஒரு நன்மைகள் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் திரிகள் வந்து ஒரு மல்டி கலரில் வாங்கியிருக்கிறேன். என்னென்ன நன்மைகள் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து விளக்கேற்றுறது முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி திரியும் போடுறது ரொம்ப முக்கியம். நமக்கு கஷ்டம் இருக்குது, பண வரவு, நமக்கு வந்து குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு திரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டிப்பாக வீட்டில் வந்து வாசனை உள்ள பொருட்கள் சாமி ரூமில் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜவ்வாது யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி எல்லாமே வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தில் வந்து கண்டிப்பாக இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். சாம்பிராணி போடுறோம், அதில் வந்து கண்டிப்பாக இந்த தசாங்க பொடின்றதை கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா வந்து இதில் வந்து 21 மூலிகை 27 மூலிகை அப்படி கொண்டு வந்து அவங்க வந்து பயன்படுத்தி இதை மூலிகை போடும்போது வீட்டில் வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அட்ராக்ட் ஆகும் அப்படின்ட்டு. தென் பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சகாவிய விளக்கு, அப்புறம் வந்து கப் சாம்பிராணி, இது மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பூஜை ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கிறேன். இதை பற்றினா நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இதோட நன்மைகள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வரலட்சுமி பூஜை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறது, புதுசாக பிகினர் வந்து நம்ம வந்து வரலட்சுமி பூஜை பண்ணணும்,
லாஸ்ட் இயர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் இதில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ரிப்ளையோட வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரோட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.